ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய செகண்ட் கேக் ஸ்டால் வீடியோ தான். இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அங்கே முன்னாடி நாளே நாங்கள் வந்து அந்த ஹாலுக்கு போயிட்டு கேக் ஸ்டால் இருக்கிற இடமே எல்லாமே பார்த்துட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். பேலன்ஸ் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, இது காட்டூரில் இருக்க கிராண்ட் எம்பையரில் தான் 4 days வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த எக்ஸ்போவுக்கு வந்து என்ன ரெடி பண்ணிக்கிட்டேன்னா, ப்ரௌனி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ப்ரௌனி தான் வந்து நமக்கு 4 daysல 3 days வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஒன்றுமே வந்து வெளியிலே வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி ரெடி பண்ணி நான் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கு அதே மாதிரி தான் வந்து நட்ஸ் ப்ரௌனியும் வந்து பாக்ஸில் ஒவ்வொன்று தான் நம்ம பீசஸ் போட்டு அதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 50 rupeesக்கு நான் சேல் பண்ணேன். நார்மல் ப்ரௌனி பார்த்திங்கன்னா 40 rupees தான் சேல் பண்ணேன். ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு கேக் ஸ்டாலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்குதுன்னு நினச்சி நிறைய பேர் வந்து வாங்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே நான் வச்சுருந்தேன். பட் பீசஸ் எல்லாமே பெருசாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு. இந்த ட்ரஃபிள் கேக்குமே நமக்கு 3 days ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அதனால் நம்ம எந்த க்ரீம் கேக்குமே நான் வந்து செய்யலை. முன்னாடியே ஃபஸ்ட்டு கேக் ஸ்டாலில் நிறைய கேக் வந்து நமக்கு ஒரு 50% கூட சேல் ஆகலை. பட் நிறைய கேக்ஸ் வந்து நான் செஞ்சுருந்தேன். ஒரு 5 வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் நான் செஞ்சுருந்தேன். அதனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக போனதுனால இந்த தடவை நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரௌனி அண்ட் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு டே வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது எல்லாமே வந்து ஒரு 4 hours வந்து ஃபுல்லாக சேல் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 7:30க்கே வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான் போனது வந்து ஒரு 12:30, 1 o'clock கிட்டக்கு தான் இருந்திருக்கோம். 10 to 8:30 வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் ஆஃப்டர்நூன் போயிட்டு ஈவினிங்கே நாங்கள் வந்து திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அப்புறம் சேல் எல்லாமே டக்குன்னு எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. ரேட்டு வந்து கம்மியாக இருந்ததுனால எல்லாருமே நல்லா வாங்கிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்கொயரி பண்ணிட்டு போனாங்க. நம்மளோட கேக் பேர் பார்த்திங்கன்னா எம்மி ஃப்ரெஷ் கேக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் போகல, ஹஸ்பண்ட் தான் போயிருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் ஓகே, அவங்க வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போன எல்லா கேக்குமே ஆக்சுவலாக காலி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி அண்டு காஃபி கேக்கு, ரிச் மோச்சா கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, காஃபி கேக்கு. அது வந்து நான் 2 kg கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே முக்கால்வாசி சேல் ஆனதுக்கு அப்புறமா தான் இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு வந்து 2 kgsல ஒரு வந்து காஃபி கேக்கு அப்படி இருக்குது 1 kgs. இதில் இன்னும் 2 pieces தான் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ப்ரௌனி நான் 50 pieces கொடுத்துருந்தேன். அதுவுமே வந்து ஒரு 25க்கு மேலே சேல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் வந்து அந்த எக்ஸ்போ. நிறைய பொம்மை கடை, ஜுவல்லரி கடை, நிறைய கடையெல்லாம் வந்து இதில் இருந்துச்சு. பட் ஸ்நாக்ஸ்க்குன்னு இருக்கிறது ஒரே கடை இந்த எம்மி ஃப்ரெஷ் கேக்கு என்னோடய ஸ்டால் மட்டும்தாங்க. அதனால தான் சீக்கிரமாகவே வந்து எல்லாமே சேல் ஆகிடுச்சி. நான் வந்து எக்கு அண்ட் எக்லெஸ் ப்ரௌனி இதில் சேல் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேர்ட் டேவும் வந்து ஹஸ்பண்டு தான் வந்து போனாங்க. நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன், இங்கேருந்து கொடுத்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீட்டில். அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் இல்லைன்னா இன்னும் நிறைய கேக்குமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். நல்லா சேல் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா முன்னாடி நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி டே நைட்டாக வந்து நம்ம கேக்கு ப்ரிப்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா 50% கூட சேல் ஆகலை, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால நான் இப்போ எல்லாமே அன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக நான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். பட் நம்ம ஸ்டாலுக்கு வந்து கொடுத்த அமௌண்ட்டு வந்து நம்மளால் எடுக்க முடியாது. பட் நமக்கு நிறைய கஸ்டமரோட ஃபீட்பேக்கு, அவங்க என்கொயரி பண்ணிட்டு போனது, அதனாலே வந்து நமக்கு பின்னாடி கேக் நிறையா ஆர்டர்ஸ் வரும்னு நான் நம்புகிறேன். பார்த்திங்கன்னா இது தேர்ட் டே. பார்த்திங்கன்னா 4th டே வந்து நான் மட்டும்தாங்க போனேன். ஒன்லி ப்ரௌனிஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாருமே வந்து ஏன் கேக் எடுத்துகிட்டு வரலன்னு நிறைய பேர் வந்து அங்கே இருந்த ஸ்டால் போட்டவங்களே வந்து நிறையா கேட்டாங்க. இல்லை லாஸ்ட் டேங்கிறதுனால நான் ப்ரௌனிஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நம்ம வந்து எந்த இடத்துல கேக் ஸ்டால் போடுறோம், எத்தனை கடை இருக்குன்றதை பொறுத்து நம்ம நிறைய கேக் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருது ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி சேல் ஆகாதனால நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால வந்து நல்லாவே சேல் ஆகிடுச்சு. ஒன்லி 2 hours 3 hours எல்லாமே ப்ரௌனி கேக்ஸ் எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க.
ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டால் போடுறப்போ நம்ம நல்லா டீட்டெயிலாக விசாரிச்சு பண்ணோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு இன்கம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.